கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. இந்த பூமியிலே அநேக ஜனங்களுக்கு பெருமை பாராட்டுகிற ஒரு குணம் உண்டு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொல்லும்போது தம்முடைய கிருபையினால நிரப்பி நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாளைக்கு நான் இப்படி செய்வேன், நாளைக்கு நான் இந்த காரியத்தை நேர்த்தியா செய்வேன்னு சொல்லி பலர் பல கால்குலேஷன் போடலாம். ஆனால் ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி பேசி கொண்டிருக்கிறோம், சற்று நம்மை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் என்று நாம் சொல்லும்போது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். சில குடும்பத்திலே நான் வீடு கட்டுவேன், நான் இப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன்னு சொல்லி அநேக காரியங்களை பேசுவார்கள். சில குடும்பத்துக்குள்ளே பெருமை பாராட்டுவார்கள், எல்லா காரியத்தை குறித்தும் பெருமை பாராட்டுவார்கள். ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே என்று வேதம் ஒரு கட்டளையாக நமக்கு தந்திருக்கிறார். அநேக கட்டளைகளை நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியில் இது நமக்கு ஒரு கட்டளையாக தந்திருக்கிறார். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நம்முடைய வாழ்க்கையில பெருமை பாராட்டி கொண்டிருப்போமானால் தேவனுடைய கிருபைகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நாளைக்கு தினம் எப்படி இருக்கும் சொல்லி யாருக்குமே தெரியாது. அநேக குடும்பத்திலே திருமண காரியங்களிலே பொய் பேசுவார்கள். நான் அடுத்த மாசம் இத்தனை பவுன் போட்டு என் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல பார்த்தா பணமே இருக்காது. வாயில பேசுற வார்த்தை ஃபுல்லா பொய். வீடு கட்டுறதுக்கு ரூபாயே இருக்காது. நான் இப்படி ஒரு பெரிய வீடை கட்ட போறேன்னு சொல்லி பெருமையை பாராட்டுவார்கள். நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை பேசலாம். ஆனால் வீட்டுக்குள்ள சும்மா இருக்கும்போது கூட பெருமையை பாராட்டுவார்கள். வீண் வார்த்தையினாலே பாவம் இல்லாமல் போகாது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை பேசிக் கொண்டிருக்கிறோம் சற்று நாம் யோசித்து பார்ப்போம். ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியா என்று நாம் பார்க்கிறோம். எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுக்க போகிறோம். அநேக காரியங்களிலே நம்பிக்கையோடு பேசுவார்கள், விசுவாசத்தோடு பேசுவார்கள். நல்லதுதான். ஆனால் அது கர்த்தருக்கு சித்தமான வார்த்தையா சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக ஜனங்கள் சுய சித்தத்தினாலே அநேக பாவத்தில் அடிமையா இருக்கிறார்கள். வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டு நிறுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம், நாளை தினத்தை குறித்து நாம் எதையெல்லாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோம் சற்று நம்மை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக தேவனுடைய பாதபடியிலே காத்திருந்து ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் நாளை தினத்திலே நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று அநேக கற்பனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், நாளைக்கு காலையில கர்த்தருக்கு சித்தமானால் எல்லா காரியமும் நடக்கும் என்று நாம் சொல்லும் போது அந்த இடத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தம்முடைய கிருபையினால நிரப்பி அந்த எல்லா காரியங்களிலும் அவர் வாய்க்கை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அந்த காரியத்தை தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்பீர்களா? நாளை தினம் கர்த்தருக்கு சித்தமானபடி நடக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பாதபடியிலே எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டு இருந்தாங்களோ எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தீங்க. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. அப்பத்தையும் இந்த நிதியை ஆசீர்வதித்தீங்க. அந்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடியிலே எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்க எங்களோட கூட இருந்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. எங்களோட குடும்பங்களை நீங்க பத்திரமா பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ அவங்களோட கையின் கிரியில ஆசீர்வதித்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வியாபார ஸ்தலத்துக்கு போயிருந்தாங்களோ அவங்களோட வியாபார ஸ்தலங்களை ஆசீர்வதித்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. விசேஷமா யாரெல்லாம் பெரிய நிர்வாகம் வைத்து
பெரிய கம்பெனி லெவலில் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்காங்களோ அவங்கள எல்லா காரியத்தையும் நீங்கள் பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. யாரெல்லாம் வெளியில் வாகனத்தில் புறப்பட்டு போயிருந்தாங்களோ அவங்களுடைய வாகனங்களை பத்திரமா நீங்கள் பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. எங்களோட கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, வீண் வார்த்தைகளை மன்னிங்க, எங்கள் இதயத்தினுடைய நினைவுகள், தேவையில்லாத காரியங்களை மன்னிங்க, தேவையில்லாத சிந்தனைகளை மன்னிங்க. நாளை குறித்து நாங்கள் ஏதாவது பெருமை பாராட்டி கொண்டு வந்தால் அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க. விசேஷமா பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்து போற கிருபை தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் ஒரு குடும்பத்திலே என்னுடைய மனசில் உள்ள அநேக காரியங்களை இன்னைக்கு என் தேவன் என்னோடு பேசினார் என்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். ஷாக்கா தூபே கேது நிரீபா கபது ரிபா கரபது லாமா ஷேகே தூரி ரிபா கரபது. மகளே மகனே, நீ என்னுடைய பாதபடியில் அர்ப்பணி, உன்னுடைய எல்லா திட்டத்தையும் நான் நிறைவேற்றுவேன். ரீபா கபோ ஷலா பபா தூரி ரிபா கரது லாமா துனே கேசே கேதுரி ஷகரபது. அடுத்த மாசம் நான் என்ன யோசித்துக் கொண்டிருந்தேனோ அதை இந்த நாளிலே என் தேவன் என்னோடு பேசினார் என்று ஒரு குடும்பம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். லீபா கபோ ஷலா பபதுரி ரிபா கரபது லாமா காசே கே தூனே ரிபா கரபது. மகளே உன்னைத்தான். ரீபா கபோ ஷலா பபா துனி ரிபா கரபது லாமா காசே கே தூரி ரிபா கரபது லாபா துனி ரிபா கரபது. எதை குறித்தும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து எல்லா காரியத்தையும் நான் நிறைவேற்றுவேன். லாஷால துனி ரிபா கரபது. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்க. இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதத்திலே சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளுக்குள்ள எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு குடும்பத்திலே பலவீனத்தின் நிமித்தமா ஜெபித்து கொடுங்க. அவங்களோட எல்லா பலவீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறையட்டும். அந்த சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுகமுண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுகமுண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுகமுண்டாகட்டும். விசேஷமா அந்த இரவு நேரத்திலே ஒரு குடும்பத்திலே கஷ்டத்தோடு, ஒரு கவலையோடு, ஒரு நிந்தையோடு, வேதனையோடு, பல குழப்பத்தோடு ஒரு குடும்பத்தில் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். லீபா கபோஷாலா துனி மாக்கா து ரபா ரபா ரஹரது ஷேகே துனி ரிபா கரபது. மகளே து ஷேகே துனி ரிபா லஹரது. மகனே து கே பே சேகே துரி ஷாக ருது ரிபா கரபது. எதை குறித்தும் பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன். லா து நிஷாலா பபா துனி ரிபா கரபது. நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாது. லீபா காலரா ஷேகே துனி ரிபா கரபது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. அந்த குடும்பத்திலே என் ஆவியானவர் அப்பா பேசுனீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாதுகாக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்திலே என் தேவன் என்னோடு பேசினார் என்று ஒரு குடும்பத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்காங்க. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பத்தில் கிருபை பெருகட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளே அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நீங்க எங்களோட தங்கியிருக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுத்தாங்களோ அவங்கள எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள், கெட்ட தரிசனங்கள் எல்லா காரியத்தையும் விலக்கி நீங்க எங்களோட கூட தங்கிருங்க அப்பா. எல்லா வீடும் இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுத்தாங்களோ அந்த எல்லா குடும்பங்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள வேலி அடைக்கப்பட்ட ராஜா. இரவு நேரத்தில் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க ஒவ்வொரு குடும்பத்தோட தங்கியிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தங்கியிருக்க வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பமாக அப்பா நீ ஒவ்வொரு குடும்பத்தை மூடி இருக்க வேண்டும். விசேஷமாக பகல் முழுவதும் மேக ஸ்தம்பமா நீ எங்களோட தங்கியிருந்தீங்க. அந்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்களோட எல்லா தேவைகளையும் நீங்க சந்தித்தீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக இந்த நேரத்தில் என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன்னு சொல்லிக்கங்க. ஒரு குடும்பத்தில் திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொடுங்க. அந்த எல்லா திருமண காரியங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக ஒரு குடும்பத்தில் கற்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொடுங்க. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியிலே சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துங்க. ஒரு குடும்பத்தில் அப்பா விசேஷமா பிரிந்து போன வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையை மறுபடியும் இணைக்கப்படுமா என்று தங்களை அர்ப்பணித்து ஜெபித்து கொடுங்க. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இணைக்கப்பட்டு ராஜா. அப்பா அதிகாலை வேளையிலே ஆலயத்துக்கு போக முடியல என்று ஒரு குடும்பத்தில் வருத்தத்தோடு ஜெபித்து கொடுங்க. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா வேதனைகள் எல்லாம் நீங்கி ஆலயத்துக்கு புறப்படுகிறதுக்கு வாசலை தாங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லா தேவைகளையும் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திங்க. ஒரு குடும்பத்துல கடன் மத்தியில ஜெபித்து கொடுங்க. அந்த கடனை கொண்டு எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால விலகட்டும். அந்த குடும்பத்துல இரவு நேரத்துல கெட்ட சொப்பனங்கள், கெட்ட தரிசனங்கள் எல்லா காரியத்தையும் விலக்கி நீங்க கூட இருங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள குடும்பங்களை அர்ப்பணிக்கணும் ராஜா. ஒரு குடும்பத்துல பயத்து நிமித்தமா ஜெபித்து கொடுங்க. ஒரு குடும்பத்துல கவலை நிமித்தமா ஜெபித்து கொடுங்க. அந்த வீட்டுல எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறையட்டும். அந்த கடனை கொண்டு எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம், பயத்தை கொண்டு எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம், கவலை கொண்டு எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை குணமாகட்டும் ராஜா. அந்த வீட்டுல எல்லா தேவைகளையும்
என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திங்க. எந்தெந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொண்டாங்களோ அந்த வீட்டுல எல்லா காரியமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க பொறுப்படுத்துங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த எல்லா குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் பெறட்டும். அந்த வீடு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இழந்து போன எல்லா மகிமையும் மீட்டு கொடுத்த என் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வீட்டுல உம்முடைய மகிமையினால நிரப்புங்க ராஜா. அப்பா விசேஷமா உம்முடைய கிருபையினால நிரப்புங்க ராஜா. சமாதானத்தினால நிரப்புங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. சகல காரியங்களிலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க எங்களோட தங்கியிருந்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி அப்பா. விசேஷமாக இரவு நேரத்திலே உம்முடைய பாதபடியில காத்திருந்து தனிமையோடு உம்முடைய பாதபடியில பேசுறீங்க கிருபை தாங்க. அதிகாலை வேளையில இருட்டோடு எழும்பி உம்மை துதிக்கக்கூடிய கிருபை தாங்க ராஜா. அதிகாலையில இருட்டோடு எழும்பி உம்மை புகழ்ந்து பாட உம்முடைய பாதபடியில காத்திருக்க உம்மை பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அநேக குடும்பத்துல வேலைக்காக ஜெபித்து கொடுங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபித்து கொடுங்களோ அவங்களுக்குள்ள வாசலை திறங்க ராஜா. சில குடும்பத்திலே புதுசாக வியாபாரம் பார்க்க வேண்டும் என்று ஜெபித்து கொடுங்க. அவங்களோட வாசலை திறங்க. மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. உம்முடைய பதவியிலே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. உம்முடைய நாம மாத்திரம் மேம்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.